உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 60:18, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். உங்ககிட்ட கொடுமை இருக்காது, உங்க வாழ்க்கையில அழிவு இருக்காது, உங்க வாழ்க்கையில நாசம் இருக்காது. இதெல்லாம் நீங்க காதுல உங்க காதுல விழாதுங்க. நீங்க இதெல்லாம் காதுல கேட்க மாட்டீங்க. நல்ல நல்ல நியூஸ் மட்டும் தான் கேட்பீங்க. இதெல்லாம் இந்த மூன்றும் உங்க வாழ்க்கையில இருக்காது. கொடுமை இருக்காது, அழிவு இருக்காது, நாசம் இருக்காது. நீங்க இனிமே இத மாதிரி விஷயத்தெல்லாம் காது கொடுத்து நீங்க கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது காதுல விழவும் விழாது. நல்ல செய்திகள் இனிமேலேருந்து உங்க காதுல விழும். உங்களை சுற்றி தேவன் என்ன பண்றாருன்னா, இருக்கிற மதில்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கி வைக்கிறாரு. உங்களை சுற்றி இருக்கிற வேலி நல்லா ஸ்ட்ராங்கா போடப்படுது. ஸ்ட்ராங்கா ஆக்குறாரு, பாதுகாக்கிறாரு. உங்களையும் உங்கள் மதில்களையும் பாதுகாக்கிறார். ஒன்று விடாமல் எல்லா இடத்தையும் பாதுகாக்கிறாரு. அதனால ரொம்ப பத்திரமா இருப்பீங்க. ரொம்ப பத்திரமா நீங்க பாதுகாக்கப்படுறீங்க. நல்லதே தான் நடக்கும். நல்ல விஷயங்களை கேள்விப்படுவீங்க. இவ்வளோ கடன் இழுத்து வச்சிருக்கான், அழிஞ்சுதான் போறான், ஒன்றும் இல்லாம தான் போறான் அப்படின்னு மற்றவங்க பேசுறது காதுல விழுதா? மற்றவங்க என்ன பேசினாலும் கவலை இல்லை. உங்களை பாதுகாக்கிறதுக்காக தேவன் இருக்காரு. இவ்வளோ வியாதியை வாங்கி வச்சிருக்கான், ஒன்றும் இல்லாம தான் போறான், என்ன ஆக போறான்னு தெரியல, இவ்வளோ சாபத்தை வாங்கி வச்சிருக்கான் அப்படின்னு உலகம் பேசுதா? உலகம் என்ன வேணா பேசிட்டோம். நான் தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்களையும் உங்களை சுற்றி இருக்கும் மதிலையும் அவர் பாதுகாப்பார். மிகவும் பத்திரமாக உங்களை பாதுகாப்பார். இந்த உலகம் பேசும், வாய்க்கிலேயே பேசுங்க, ஆனா பாதுகாக்கிறதுக்காக வராது. உங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த உலகம் வரவே வராது. ஆனால் தேவன் என்ன பண்ணுவாரு? உங்களை பாதுகாப்பார். உங்களை சுற்றி இருக்கும் வேலியையும் பாதுகாப்பார். அதனால நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. வாழ தெரியாம வாழ்ந்திருக்கலாம். எக்கச்சக்கமா நீங்க வாழ தெரியாம வாழ்ந்து கடனை இழுத்து வச்சிருக்கலாம். சாப்பிட தெரியாம சாப்பிட்டு வியாதிகளை இழுத்து வச்சிருக்கலாம். அதெல்லாம் தேவன் என்ன பண்ணுவாரு? அதுல இருந்தெல்லாம் காப்பாத்திடுவாரு. அதனால கவலைப்படாதீங்க. தேவன் இன்னைக்கு உங்க கூட இருந்து அத்தனை விஷயங்களிலும் இருந்து உங்களை காப்பாத்துவாரு. தானியல் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்து ஊரே பேசிச்சுங்க. கொஞ்சமாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழலாம்ல, இந்த நாட்டோடு சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழலாம்ல. ஏன் இப்படி இருக்கான்? இவனுக்கு கொஞ்சம் கூட வாழவே தெரியல, அநியாயமா அழிஞ்சு போறான், இவனுடைய எலும்பு கூட கிடைக்காது நம்மளுக்கு. இதுதான் அவனை நம்ம லாஸ்டா பார்க்குறோம். தானியலை பார்க்குற லாஸ்ட் டே இன்னைக்கு தான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீ வாழ்ந்துருக்கலாம்ல. அப்படி வாழ்ந்துருந்தா இப்போ எவ்வளோ நல்லா இருந்திருப்பான். இப்படி அநியாயமாக அழிஞ்சு போகிறான் அப்படிதான் அந்த ஊர்க்காரங்க, அந்த நாட்டில் உள்ளவங்க அத்தனை பேருமே பேசினாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணாரு? அவனை காப்பாத்தினாரு. அடுத்த நாள் காலையில் அவன் எலும்ப கூட பார்க்க மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க, பேசினாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் அந்த சிங்கக்கேபியிலிருந்து வெளியில் வந்தான். அப்போதான் தெரிஞ்சிச்சு, தானியேலை பாதுகாக்கும் தேவன் அவ்வளவு வல்லமை படைத்தவரா? அத்தனை சிங்கங்களுக்குள்ள போட்டுமே ஒரு சிங்கம் கூட கொதறி வைக்கல. பத்திரமா நம்ம தானியேலை தேவன் அழகா மீட்டு வெளியில கொண்டு வந்துட்டாரு. இவ்வளோ பெரிய தேவனா? தானியேலோடு இருக்கிற தேவன் இவ்வளோ பெரிய தேவனா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனாங்க. உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பையும் உங்கள் குடும்பத்துக்கு இருக்கிற பாதுகாப்பையும் பார்த்து இந்த உலகமே ஆச்சரியப்பட போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா.
சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா உங்கள் பிள்ளைங்க அழிஞ்சு போக மாட்டாங்க, நாசமாக ஆக மாட்டாங்க. அவ்வளோ பத்திரமா உங்கள் பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்வீங்க. உங்கள் பிள்ளைங்களை எதுவும் கொடுமைப்படுத்த முடியாது. உங்கள் பிள்ளைங்களை சுற்றி நீங்கள் வேலி அடைத்து பத்திரமா பாதுகாத்து கொள்வீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு சுற்றி அவ்வளோ பெரிய பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது. நன்றி அப்பா. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. சாமி உமக்கு நன்றி. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றதுப்பா? சாமி உமக்கு நன்றி. பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அங்கேயே அனுப்பிடுங்க. அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. அப்பா நன்றி ராஜா. பா கழுவப்படாத பாவங்கள் இருந்த திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பாக ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. சுத்தமாக வச்சுக்கோங்க. 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. சாமி உமக்கு நன்றி. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. 1000 வருடம் அரசாட்சி செய்வீங்க. அந்த ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு மூல ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.